السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، قال النبي صلى الله عليه وسلم: يأتي على الناس زمان الصابر فيهم على دينه كالقابض على الجمر. وقال الله عز وجل: إن الذين آمنوا وعملوا الصالحات كانت لهم جنات الفردوس نزلا. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் படைத்திருக்கிறான். அல்லாஹ் இந்த துன்யாவோட ஹக்கீகத் என்று, இந்த துன்யாக்கென்று ஒரு உண்மை நிலை ஒன்றை வைத்திருக்கிறான், முடியக்கூடியது. ஆகிரத்துக்கென்ற ஒரு உண்மை நிலையை வைத்திருக்கிறான், நிரந்தரமானது. அல்லாஹ் இந்த சிறிய முடியக்கூடிய நிரந்தரமற்ற இந்த காலங்களில் நீங்க நன்மைகளை செய்யுங்கள், இபாதத்துகளை செய்யுங்கள், என்னை வணங்குங்கள், நன்மைகளை சேமித்துக் கொள்ளுங்கள், நிரந்தரமான முடிவில்லாத அந்த மறுமை நாளில் உங்களுக்கு நான் சொர்க்கத்தை தருகிறேன் என்று அல்லாஹ் வாக்களிக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கும் இதுதான் போதித்தார்கள். அமல்களை செய்யுங்கள், நேரங்கள் கிடைக்கும் போதெல்லாம் அமல்களை வாரிக்கொள்ளுங்கள், நன்மைகளை சேர்த்துக் கொள்ளுங்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதையும் கூறினார்கள்: ஒரு காலம் உங்களுக்கு வரும், அந்த காலத்தில் ஒரு மனிதன் மார்க்கத்தை பிடித்து கொள்வது என்பது, மார்க்கத்தில் பிடியாக இருப்பது என்பது கல் காபிதி அலல் ஜம்ர். கறி இருக்குதில்ல, கறினா சாப்பிட்ற கறி இல்லை, அடுப்பு கறி. அடுப்பு கறி சூடா இருந்தா அதை கையில வைக்கிறது எவ்வளவு கஷ்டம். அதே மாதிரி இந்த தீன்ல பிடிப்பா இருப்பது என்பது கஷ்டமா இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்னொரு ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க: இன்ன மின் வராஇக்கும் அய்யாம் அஸ்ஸப்ர். உங்களுக்கு சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, உங்களுக்கு பின்னாடி ஒரு காலம் வரும், அது அய்யாமு ஸப்ர், பொறுமையோட ஒரு காலம் அது. அப்போ அந்த காலத்தில் அதிகம் பொறுமையாக இருக்கணும். அந்த காலத்தில் அல் முத்தமஸ்ஸிகு ஃபீஹின்ன யௌமஇதின், அந்த காலத்தில் ஒரு மனுஷன் தீன்ல, மார்க்கத்துல, நல்ல அமல் செய்யறதுல, ஹராமை விட்டு ஒதுங்கி இருப்பதுல அவன் பிடிப்பாக இருக்கிறான்னு சொன்னால், அல் முத்தமஸ்ஸிகு ஃபீஹின்ன யௌமஇதின் பிமிஸ்லி மா அன்தும் அலைஹி லஹு கஅஜ்ரி 50 மின்கும். உங்கள 50 பேருக்குள்ள நன்மை அவனுக்கு கிடைக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்ப சஹாபாக்கள் கேட்டார்கள்: அவ மின்ஹும், 50 பேர் என்று நீங்க சொல்றீங்களே, அது அந்த மக்கள்ல உள்ள 50 பேரா அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கும் பொழுது சொன்னாங்க: லா பல் மின்கும், உங்கள்ல இருந்து 50 பேர். இப்ப சஹாபாக்களோட 50 பேரோட அந்த கூலிய யாருனால பெற முடியும்? அல் முத்தமஸ்ஸிகு அலா தீனி, அவனோட மார்க்கத்தில் பற்றி பிடிக்கக்கூடியவன், நன்மைகளில் விரையக்கூடியவன், பாவங்களை விட்டு ஒதுங்கி இருக்கக்கூடியவன். அப்போ நம்ம அப்படிப்பட்ட இந்த ஒரு கஷ்டமான காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம், ஃபித்னாவோட காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இப்ப இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சி சஹாபாக்களோட காலத்திலேயோ தாபிஈன்களோட காலத்திலேயோ வைக்கப்பட்டிருந்துச்சுன்னா இந்த இடம் பத்தாது, இந்த இடம் பத்தாது. அந்த அளவுக்கு மக்கள் அலைமோதினாங்க. ஆனா இப்போ அதுல அல்லாஹ் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறான், அல்லாஹ் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறான். அப்போ காலம் போக போக ஃபித்னாக்கள் கூடும், தீன்ல பிடிப்பாக இருப்பது கஷ்டமாகிக் கொண்டே வரும். ஆனால் எப்படி இருந்தாலும் சரி, ஒருத்தவன் பிறந்து விட்டால் அவன் மரணிக்கும் வரை அவன் நல்ல அமலை செஞ்சாகணும் சொர்க்கம் செல்வதற்கு. அதை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, நல்ல அமலை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் 4 வகையான வசனங்கள்ல அல்லாஹ் சொல்றான் அஹ்ஸனு அமலாவை பற்றி. எதை பத்தி? அஹ்ஸனு அமலா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து ஹூதோட 7வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான்: وهو الذي خلق السماوات والأرض في 6 أيام. அவன்தான் வானங்களையும் பூமிகளையும் படைத்தான். எத்தனை நாட்களில்? 6 நாட்களில்.
وَكَانَ عَرْشُهُ عَلَى الْمَاءِ அல்லாஹோட அர்ஷ் என்பது தண்ணீர் இருக்குது, அந்த தண்ணிக்கு மேல தான் அல்லாஹோட அர்ஷ் இருக்குது. சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொல்றான், லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. எல்லாம் அல்லாஹ் ஏன் வானம் பூமி எல்லாத்தையும் ஏன் படைக்கணும்? உங்களை சோதிக்கிறது. இந்த பிரபஞ்சமே ஓடுது என்று சொன்னால் இதுல யாரு நல்ல அமல் செஞ்சு வெளியே வரப்போறா என்பதை சோதிப்பதற்காகத்தான் அல்லாஹ் இதை வைத்திருக்கிறான். அஹ்ஸனு அமலா, யாரு செய்ய போறா என்பதை சோதிக்கிறதுக்கு தான் அல்லாஹ் இந்த களத்தை உருவாக்கி வைத்திருக்கிறான். அதே போன்று சூரத்துல் கஹஃபோட 7வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், இன்னா ஜஅல்னா மா அலல் அர்தி ஸீனத்தன் லஹா லியப்லுவஹும் அய்யுஹும் அஹ்ஸனு அமலா. இந்த பூமியின் மீது இருக்கக்கூடியதை அல்லாஹ் அலங்கரித்து வைத்திருக்கிறான். இந்த பூமியில இருக்கிறதா இருக்கட்டும் சரி, வானத்துல இருக்கிறதா இருக்கட்டும் சரி, அல்லாஹ் அலங்கரித்து வச்சிருக்கிறான், அழகா சோடிச்சு வச்சிருக்கிற எல்லாத்தையும். எதற்கு? லியப்லுவக்கும், அங்கேயும் அல்லாஹ் சொல்றான் உங்களை சோதிப்பதற்கு. ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா, உங்களில் யார் அமலில் சிறந்தவர் என்பது சோதிப்பதற்காக என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அதே போன்று சூரத்துல் கஹஃபோட இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், இன்னல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி இன்னா லா நுதீஉ அஜ்ர மன் அஹ்ஸன அமலா. நிச்சயமாக யார் ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் சாலிஹான அமல்கள் செய்கிறார்களோ நாங்கள் அவர்களோட அஹ்ஸனு அமலாவை நாங்கள் வீணாக்க மாட்டோம். எதை அல்லாஹ் கூறுகிறான்? அவர்களோட அஹ்ஸனு அமலாவை நாங்கள் வீணாக்க மாட்டோம். அதே போன்று சூரத்துல் முல்கோட ஒரு வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், 2வது வசனத்தில், அல்லதி خلقல் மௌத வல் ஹயாத், அல்லாஹ் தான் மௌத்தையும் படைத்தான் ஹயாத்தையும் படைத்தான். எதற்காக? லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா, உங்களில் யார் அமலில் சிறந்தவர் என்று சோதிப்பதற்காக என்று, அஹ்ஸனாக இருக்கிறீர்கள் என்று சோதிப்பதற்காக என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான். அப்ப இந்த அஹ்ஸனு அமலா என்றால் என்ன? அஹ்ஸனு அமலா என்றால் என்ன? இதற்கு ஃபுதைல் இப்னு இயாத் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, ஃபுதைல் இப்னு இயாத் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, அஹ்ஸனு அமலா என்று சொன்னால் அஹ்லஸுஹு வ அஸ்வபுஹு. அஹ்ஸனு அமலா என்று சொன்னால் அஹ்லஸுஹு வ அஸ்வபுஹு. இந்த 2 விஷயங்கள் இருந்தால் தான் ஒரு அமல் அஹ்ஸனு அமலாக மாறும். இப்ப அல்லாஹ் நம்ம எல்லாம் இந்த உலகத்துல படைச்சது எதற்கு? அந்த அஹ்ஸனு அமலாவை யார் சரியா செய்யறாங்கிறதுக்கு தான். அப்ப அந்த அஹ்ஸனு அமலாவோட 2 தூண்கள் தான் அஹ்லஸுஹு வ அஸ்வபுஹு. அஹ்லஸுஹு என்று சொன்னால் இன்னல் அமல இதா கான காலிஸன். அஹ்லஸுஹு என்று சொன்னால் ஒரு மனிதன் அல்லாஹ்விற்காக மட்டும் இஹ்லாஸோட மன தூய்மையோடு, அதில் வேற யாருக்கும் அந்த அமலை செய்யாமல் அல்லாஹ்வுக்காக மட்டும் செய்தால் அது இஹ்லாஸோட அமல், அது அஹ்லஸு, அது சுத்தமான பரிசுத்தமான அமல். அப்போ ஒரு மனிதன் ஒரு இபாதத்தை செய்கிறார், பெரிய இபாதத், வாரி வழங்குகிறார், கொடை வள்ளலாக இருக்கிறார். ஆனால் அந்த நேரத்துல அவரோட இஹ்லாஸ் தவறி போகுது. அந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்படுமா? படாது. அந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்படாது. அதே போன்றுதான் 2வது நிபந்தனை. எப்படி 1வது நிபந்தனை முக்கியமோ 2வது நிபந்தனை முக்கியம். அல்லாஹ் இந்த 2 நிபந்தனைகளையும் சேர்த்து தான் அல்லாஹ் கூறுகிறான். 2வது நிபந்தனை தான் அஸ்வபு, அது சரியாக இருக்கணும். அப்போ ஒரு அமலை செய்கிறோம் என்று சொன்னால் எனக்கு இது நல்ல அமலா பட்டுச்சு நான் செய்யறேன் என்று சொல்லலாமா? நம்ம மனசாட்சியை தீர்ப்பு கொடுக்கக்கூடியவராக மாத்தலாமா? முடியாது. அந்த அமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட சுன்னத்துக்கு பிரகாரம் இருக்க வேண்டும், சுன்னத்தின்படி அந்த வழிகாட்டலில் இருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் ஒருத்தவனுக்கு எவ்வளோ பெரிய இஹ்லாஸான நியத்தாக இருக்கட்டும் சரி, அந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஃபுதைல் இப்னு இயாத் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, இன்னல் அமல இதா கான காலிஸன் வலம் யகுன் ஸவாபன் லம் யுக்பல். ஒரு அமல் காலிஸாக இருக்குது, மன தூய்மையோடு செய்கிறான், உள்ள தூய்மையோடு செய்கிறான், அல்லாஹ்வுக்காக மட்டும் செய்கிறான், அதில் வேற யாரையும் இணை கற்பிக்கவில்லை, ஆனால் அதுல என்ன இல்லை, சுன்னத் இல்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டல் படி செய்யல அப்படின்னு சொன்னா அந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்படாது. அதே மாதிரி وَإِنْ كَانَ صَوَابًا وَلَمْ يَكُ خَالِصًا لَمْ يُقْبَلْ حَتَّى يَكُونَ خَالِصًا وَصَوَابًا. ஒரு அமல் ஒருத்தவன் செய்யறான், ரசூலுல்லாஹ்வோட சுன்னத்தின்படி செய்யறான், ஆனா அவன் செய்யும் பொழுது அதுல அவனுக்கு நியத்துல பிரச்சனை வருது, இஹ்லாஸ்ல பிரச்சனை வருது,
இஹ்லாஸ்ல அல்லாஹ்வுக்காக மட்டும் செய்ய வேண்டிய இடத்துல வேற ஆளை யோசிக்கிறான். அப்ப அந்த இடத்துல சொல்றாங்க அவனோட அமல் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஹத்தா யகூன ஹாலிசன் வ ஸவாபன், அந்த அமல் உள்ள தூய்மையோடு செய்யப்பட வேண்டும். அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட சுன்னத்தின்படியும் அந்த அமல் இருக்க வேண்டும். அப்ப இந்த ஒரு அமல் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு தூண்கள் என்று சொன்னால், ஷுரூத்துகள் அல்லது நிபந்தனைகள் என்று சொன்னால் இந்த இரண்டு நிபந்தனைகள். இந்த இரண்டு நிபந்தனைகள் இல்லை என்று சொன்னால் யார் அமலாக இருக்கட்டும் சரி ஏற்றுக்கொள்ளப்படாது. எவ்வளோ பெரிய அமலாக இருக்கட்டும் சரி ஏற்றுக்கொள்ளப்படாது. இது விஷயமா ஒரு நீண்ட ஒரு ஹதீஸ் இருக்குது. மற்றொரு சபையில நம்ம அந்த ஹதீஸை பார்ப்போம். அதே போன்றுதான் ஒரு மனிதன் ஒரு அமலை செய்யும் பொழுது, அந்த அமலை செய்யும் பொழுது இன்னொரு விஷயத்தை அவன் பேணிக்கொள்ள வேண்டும். எடுத்தோம் கவுத்தோம் என்ற ஒரு அமலை ஒரு முஃமின் செய்ய மாட்டான். எடுத்தோம் கவுத்தினோம் என்ற ஒரு அமலை செய்ய மாட்டான். உதாரணத்திற்கு, எனக்கு இன்னைக்கு ஆர்வம் வந்துச்சு, எனக்கு ஃபுல்லா செஞ்ச நாளைக்கு விட்டுறேன், இன்னைக்கே செஞ்சிடறேன் நாளைக்கு விட்டுறேன், ஒரு 6 மாசம் ஓதுறேங்க அதுக்கப்புறம் விட்டுறேன், ரமதான் வருது ஃபுல்லா ஓதுறோம் அப்புறம் விட்டுறேன், அஷ்ராத்துல் ஹிஜ்ஜா வருது இதுல நல்லா தொழுவுற நல்லா எல்லாம் பண்ற அதுக்கப்புறம் என்னன்னு அப்புறம் பாத்துக்கலாம், இப்படின்ற ஒரு முஃமின் இருக்க மாட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க, சொல்றாங்க, சத்திது வகாரிபு, ஒரு அமலை நீங்க செய்யுங்க பூர்ணமா செய்யுங்க, வகாரிபு உங்களால பூர்ணமா செய்ய முடியலையா அந்த பூர்ணத்துக்கு மிக நெருக்கமாக செய்யுங்க. ஒரு அமல அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு ஏவியது எப்படி? பூர்ணமா செய்வது. இல்ல உங்களால பூர்ணமா செய்ய முடியல, அந்த அமலை முழுமையா செய்ய முடியல, அப்போ என்ன பண்ணுங்க, அந்த அமலை எந்த அளவுக்கு நெருக்கமா செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு. இதுக்கு உதாரணம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்கள யாருக்கு நின்று தொழுக முடியுமோ நின்று தொழுவுங்க, அப்ப அதான் பூரணம். முடியலையா அதுக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடியது உட்கார்ந்து சொல்லுவோங்க, அப்படியும் முடியலையா அதுக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடியது சாய்ந்து சொல்லுவோங்க என்று சொல்லி, ஆனால் அந்த அமலை செய்யுங்க, எப்படியாவது செய்யுங்க அந்த அமலை. இதை சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வஅலமு, ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க, வஅலமு அல்லன் யதுகுல அஹதுக்கும் அமலுஹு அல் ஜன்னah, ஒரு மனிதனோட அமல் அவனை சொர்க்கத்துல நுழைவிக்காது. ஒரு மனிதனோட அமல் அவனை சொர்க்கத்துல நுழைவிக்காது. இன்னொரு ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் உங்களையுமா உங்களுக்குமா? இப்போ நம்ம அமல் செய்யறோம், நல்ல அமலை பத்தி பேசுறோம், ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நல்ல அமல் உங்களை சொர்க்கத்துல நுழைவிக்காது, நல்ல அமல் மாத்திரம் உங்களை சொர்க்கத்துல நுழைவிக்காது. அப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் உங்களுக்குமா அந்த நல்ல அந்த இந்த இந்த கண்டிஷன், நல்ல அமல் உங்களையுமா சொர்க்கத்துல நுழைவிக்காது? இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வோட ரஹ்மத் இல்லை என்று சொன்னால் ஒரு மனிதன் சொர்க்கத்துக்கு போக முடியாது. சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வலாக்கின் கம்மதனி அல்லாஹு பிரஹ்மதிஹி அவ் கமா قال அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், அல்லாஹ் அவனோட ரஹ்மத்தை கொண்டு என்னை சூழ்ந்து கொண்டான். இப்ப அல்லாஹ்வோட ரஹ்மத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறுதியாயிடுச்சு. இப்ப நமக்கு உறுதியா இல்லையா? எப்படி தெரிஞ்சுக்கிறது? அது எப்படி பெறுவது? அதோட வழி தான் இந்த அமலு சாலிஹ். நல்ல அமல்கள் என்பது அதோட வழி. அதை செய்து கொண்டிருக்கும் போது, அதனால் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சூரத்துல் பக்ராவில் சொல்லும்போது சொல்றான், முஃமின்களை பற்றி, அவர்கள் ஈமான் கொண்டிருப்பார்கள், வஜாஹது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வோட பாதையில் போராடி இருப்பார்கள். அடுத்தது அல்லாஹ் என்ன சொல்றான்? அடுத்தது அல்லாஹ் சொல்றான், யர்ஜூன ரஹ்மத்தல்லாஹ், அவர்கள் அல்லாஹ்வோட ரஹ்மத்தை நாடுவார்கள். அப்போ ஒரு மனிதன் நல்ல அமல் செய்யும் பொழுது என்ன இருக்கணும்? அல்லாஹ்விடம் ரஹ்மத்தை நாடியவராக அதை செய்ய வேண்டும். அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வ இன்ன அஹப்பல் அஅமாலி அத்வமுஹா இலல்லாஹி வ இன் கல், அல்லாஹ்வுக்கு மிக பிடித்தமான அமல் என்றது எது தெரியுமா? ஒரு அமலை தொடர்ச்சியா செய்வது, அதை குறைவாக செஞ்சாலும் சரி. இப்ப இன்னைக்கு ஒரு முடிவு எடுக்கிறோம், உதாரணம் ரியல் லைஃப் சினாரியோ வருவோம், இன்னைக்கு ஒரு முடிவு எடுக்கிறோம், இன்னையிலேருந்து ஒரு ஜுசு ஓதுறோம் ஃபுல்லா. ஏன்னா நமக்கே தெரியும் நம்மளோட நேரம் அந்த இதுல இந்த ஒரு ஜுசு கஷ்டம். இப்ப நம்ம என்ன பண்றோம்? தாக்கத்துக்கு மீறி ஒரு ஸ்கெடியூல் ஒன்று போடுறோம், இதுலேருந்து ஒரு ஜுசு ஓதுறோம். அல்ஹம்துலில்லாஹ், ஆர்வம் என்பது ஒரு முஃமினுக்கு வர்றது நல்ல ஒரு விஷயம். ஆனால் அவன் என்ன பண்ணிடக்கூடாது, இன்னிலேருந்து ஒரு ஜுசு ஓதுறேன், ஒரு வாரத்துக்கு அப்புறமா அது விட்டுருன்னு சொன்னால் இது நல்லது கிடையாது. சரி,
நான் டெய்லி என்னால எவ்வளவு ஓத முடியும், எதை ஓதுனா எனக்கு தொடர்ச்சியா என்னோட வாழ்க்கையில இருக்கும். ஒரு அரை ஜுஸ் நான் ஓதுனா, ஒரு 10 பக்கம் நான் ஓதுனா வாழ்க்கையில தொடர்ச்சியா இருக்குமா, அதை செய்யறது சிறந்தது. ஒரு 10 நாளைக்கு செஞ்சுட்டு அப்படியே அம்போன்னு விடுறது. சில பேரை பார்க்கலாம், ஆர்வம் வந்திருக்கும், 10 நாளைக்கு எடுத்தோன்னு செய்வாங்க, அடுத்த 10 நாளைக்கு ஒரு 10 மாசத்துக்கு குரானே தொட்டு இருக்க மாட்டாங்க. கேட்டா சொல்லுவாங்க, ஜி ஆர்வமா செஞ்சேன் ஜி, ஆர்வம் இல்லாம போச்சு ஜி அப்படின்னு. அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்க அமல் கொஞ்சமாக இருக்கட்டும், அது தொடர்ச்சியா செய்யுங்க. உங்க அமல் கொஞ்சமாக இருக்கட்டும், அதை தொடர்ச்சியாக செய்யுங்க. பெருசா செஞ்சு ஒரேண்ட விட்டுறாதீங்க. ஆனால் ஒரு கால் உங்களால் பெருசா செஞ்சு அதை தொடர முடியும் என்று கண்டால் அதுவும் சிறந்தது, அதுவும் சிறந்தது. உங்களால் ஒரு ஜுஸ் டெய்லி ஓத முடியும். இப்ப சில பேர் ஹாஃபிதுகள் இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் உஸ்தாதுகள் சொல்லக்கூடிய ஒன்று, டெய்லி ஒரு ஜுசு குறையாம ஓதிடணும். அப்ப அவங்க இந்த ஹதீஸை எடுத்துட்டு நாங்க காஜிஸ் தான் ஓதுவோம், அப்பதான் எனக்கு முடியும்னு சொல்லக்கூடாது. அப்போ இது ஆளுக்கு தகுந்த மாதிரி மாறும், ஒருத்தவங்களுக்கு தகுந்த மாதிரி மாறும். இப்போ ஒருத்தவனால் டெய்லி 5 பக்கம் தான் ஓத முடியும் அப்படின்னு கண்டா அவன் அந்த 5 பக்கத்தை தொடர்ச்சியா ஓதுறது நல்லது. ஒரு ஜுஸை ஓதிட்டு அப்படியே 10 நாள்ல விடுறதை விட அதை தொடர்ச்சியாக செய்வதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விரும்புகிறான். எந்த ஒரு அமலை செஞ்சாலும் தொடர்ச்சியா செய்யணும், அதுல இஸ்திகாமத் இருக்கணும். ஏதோ ஒரு காரணத்தை வைத்து அது தொடர்ந்து கொண்டே இருக்கணும், ஏதோ ஒரு காரணத்தை வைத்து அது விட்டுவிடக் கூடாது, அதுல தொடர்ச்சி இருக்கணும். செய்யக்கூடிய அமலு சாலிஹ்ல, நல்ல அமலில தொடர்ச்சியாக இருக்க வேண்டும். அடுத்தது தான், ஒரு மனிதன் ஒரு அமலை செய்யும் பொழுது அதுல உறுதியாக அந்த அமலை செய்யணும், பூர்ணமாக அந்த அமலை செய்யணும். இத்கான், இத்கான் என்று சொன்னால் பெர்ஃபெக்ஷன் அவனுக்கு அந்த அமல் இருக்கும். யாருமே பெர்ஃபெக்ஷனோட எல்லையை எட்ட முடியாது. யாருமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எட்டுன அளவுக்கு நம்மளால எட்ட முடியாது. அதை ஒரு காரணமா வச்சுக்கிட்டு எங்களால இவ்வளவுதாங்க செய்ய முடியும்னு சொல்லக்கூடாது. 2 வகையான மக்களை பார்க்கலாம். ஒண்ணு, நாங்க அதாவது நாங்களாம் அமல்லாம் செய்ய முடியாது அப்படின்ட்டுருவாங்க. ஒரு குரூப் இருப்பாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாதிரிலாம் எங்களால செய்ய முடியாது, எங்களால இதுதான் முடியும், நாங்க எவ்வளவு செஞ்சு நாங்க போயிடுறோம் அப்படிம்பாங்க. ஆனால் ஒரு முஃமின் அவரோட அமல்ல இப்படி இருக்கக்கூடாது. முடிஞ்சவரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட வழிகாட்டலை பின்பற்றி அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படியெல்லாம் பூர்ணமாக செஞ்சாங்களோ அப்படியெல்லாம் செய்யணும். அதுல நம்ம என்ன சொல்லக்கூடாது, இது சுன்னத்து தானே, இது நஃபில் தானே, இது வாஜிப் இல்லையே என்று சொல்லி அதை விடக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னல்லாஹ யுஹிப்பு இதா அமில அஹதுக்கும் அமலன் அன் யுத்கினஹு. ஒரு மனிதன் ஒரு அமலை செய்தால் அல்லாஹ் நேசிக்கிறான். ஒரு மனிதன் அமலை செய்தால் அந்த அமலை ஒரு பெர்ஃபெக்ஷனோடு செய்வதை அல்லாஹ் விரும்புகிறான். அப்போ உது செய்கிறோம், உதுவோட சுன்னத்துகள் சிலது இருக்கும், முஸ்தஹப்பாத் என்று சிலது இருக்கும், அதே போல நஃபிலான விஷயங்கள் இருக்கும், உதுவுக்கு முன்னாடி பின்னாடி நஃபிலான விஷயங்கள் இருக்கும். ஒரு முஃமின் என்ன பண்ணணும், அதையே நான் செய்யறேன், அது என்ன பண்ணக்கூடாது, இது நஃபில் தானே, இது சுன்னத்து தானே, இது வாஜிப் கிடையாது, இது செய்யாட்டி உது கூடும் தானே. இப்ப இன்னைக்கு நிறைய மக்களை பார்க்கலாம். ஒரு காலத்துல பிதாத்வாதிகள் எப்படி இருந்தாங்கன்னு சொன்னா, இல்லாத பொல்லாததெல்லாம் அமலுக்குள்ள கொண்டு வந்தாங்க, இல்லாததெல்லாம் அமலுக்குள்ள கொண்டு வந்தாங்க. உதாரணத்துக்கு உது செய்யும் போது கழுத்துல தடவுறது, இதே போன்று சில விஷயங்கள் உது செஞ்சதுக்கு முடிச்சது தொழுகைக்கு முடிச்சதுக்கு பிறகு முத்தமிடுவாங்க. இந்த மாதிரி சில விஷயங்கள் இல்லாத பொல்லாததெல்லாம் அமலுக்குள்ள கொண்டு வந்தாங்க. அதுக்கு நம்ம போராடும் போது நம்ம என்ன பண்ணிட்டோம், இருக்கிறதையும் வெளியேற்றிட்டோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில விஷயங்களை சொன்னாங்க, இதை செய்யாம நீங்க உதுவை செஞ்சா உங்க உதுவை ஏற்றுக்கொள்ளப்படாது. உதுவை கையை பூர்ணமாக கழுவாட்டி உது ஏற்றுக்கொள்ளப்படாது. அதே மாதிரி முகத்தை பூர்ணமாக கழுவாட்டி உது ஏற்றுக்கொள்ளப்படாது. இதுல நம்ம கரெக்டா இருக்கிறோம். ஆனா இதை தாண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில விஷயங்களை சொல்லி தந்தாங்க. உதுவுக்கு பிறகு 2 ரக்காத் தொழுவுங்க, அதே போன்று உதுவுக்கு பிறகு இந்த துஆவை ஓதுங்க என்று சில விஷயங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தந்தாங்க. நம்ம என்ன பார்க்கிறோம், அது செய்யாட்டி உது போயிடுமா, அது செய்யாட்டி உது முறிஞ்சிருமா? இன்றைய காலத்துல ஒரு பெரிய பிரச்சனை என்ன சொன்னால், அமல்கள்ல வாஜிப், சுன்னா, முஸ்தஹப் என்ற உலமாக்கள் பிரிக்கிறாங்களே. இது ஏன் பிரிக்கிறாங்க? நம்மளாம் விடுறதுக்கா? நம்மெல்லாம் அந்த சுன்னாவை விடுறதுக்கா? இல்ல, உலமாக்கள் அதை பிரிக்கிறதுக்கு காரணம், வாஜிப ஒருத்தன் விட்டுட்டா அவன் என்னெல்லாம் செய்யணும், சுன்னத்தை அவன் விட்டுட்டா என்னெல்லாம் செய்யணும், இதற்காக தான் உலமாக்கள் அதை பிரிக்கிறாங்களே ஒழிய, வாஜிப்னா பரவாயில்ல நம்ம செய்யணும், சுன்னத்துனா பரவாயில்ல நம்ம விட்டுறலாங்கிறதுக்காக உலமாக்கள் இதை பிரிக்கவில்லை. மார்க்கம்
இதற்காக இதை பிரிக்கவில்லை. அதனால எந்த ஒரு அமலாக இருக்கட்டும் சரி, அதுல என்ன சுன்னத்துகள் இருக்குது அதையும் நான் சேர்ந்து செய்யறேன். உதாரணத்துக்கு தொழுகையில நிக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத் சில விஷயங்கள் இருக்குது. இப்போ வெள்ளிக்கிழமை என்னென்ன சூறாக்கள் ஓதுவாங்க, ஃபஜ்ரோட வெள்ளிக்கிழமை ஃபஜ்ருல என்னென்ன சூறாக்களை ஓதுவாங்க, அவங்களோட இரவு தொழுகை இப்படி இருந்துச்சு, என்னென்ன சூறாக்களை ஓதுனாங்க. அதே போன்று ஃபஜ்ரோட முன் சுன்னத்துல என்னென்ன சூறாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுனாங்க. இது எல்லாம் சுன்னத்துகள். அது இல்லாம வேற சூறா ஓதுனாலும் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனால் ஒரு முஃமின் எப்படி இருக்கணும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை செஞ்சாங்க அதை நான் செய்யறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை செஞ்சாங்களா அதை நான் செய்யறேன். அதை செஞ்சா எனக்கு பூர்ணமாகுமா, என்னோட அமல் பூர்த்தி அடையுமா, நான் அதை செய்யறேன். இதுதான் சஹாபாக்களோட உதாரணமாக இருந்துச்சு. சஹாபாக்கள் எந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றினாங்கன்னு சொன்னா, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த அளவுக்கு மார்க்கம் நம்மள்ட்ட கேட்கல, ஆனாலும் சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல வைத்திருந்த மஹப்பத்தில் அந்த அளவுக்கு செஞ்சாங்க. எந்த அளவுக்கு என்று சொன்னால், வாகனத்துல பிரயாணம் செஞ்சுட்டு இருப்பாங்க. பிரயாணம் செய்வதுங்கிற ஒரு இபாதத் கிடையாது, அது ஒரு இபாதத் கிடையாது. ஆனால் அதுலயும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, இந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறுத்தினாங்க, இந்த இடத்துல சிறுநீர் கழிச்சாங்க. அப்ப அதே மாதிரி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அல்லது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு நிறுத்துவாங்க, இறங்கி போய் உட்காருவாங்க. இது எதை குறிக்குது? நம்மள அப்படி பண்ணணுமா? இல்ல, அது இபாதத் கிடையாது. ஆனாலும் சஹாபாக்களோட ஆர்வத்தை குறிக்குது. எந்த ஒரு அமலா இருந்தாலும் நாங்க பூர்ணமா செய்வோம். இப்படிதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பிச்சாங்க, இப்படிதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிச்சாங்க. அதுல இது சுன்னத்து, இது வாஜிப் இல்ல, இது முஸ்தஹப் தானே என்று சொல்லி எல்லாம் அமலை விடக்கூடியவர்களாக நம் ஆகிவிடக்கூடாது. ஒரு அமல்ல நமக்கு என்ன இருக்கணும்? இத்கான் இருக்கணும். இத்கான் உறுதி, அதாவது அது பூர்ணமாக செய்யக்கூடிய ஒரு தன்மை நமக்கு அந்த அமல்ல இருக்கணும். இப்படியெல்லாம் ஒரு மனிதன் இந்த உலகத்துல அமல்களை செய்து கொண்டிருக்கும் பொழுது நல்லா யோசிச்சு பாருங்க, எத்தனை வயசுல இருந்து அமல் செய்ய ஆரம்பிக்கிறோம்? ஒரு 7 வயசு வச்சுக்கிறோமா? ஒரு 7 வயசுல இருந்து அமல் செய்ய ஆரம்பிக்கிறோம். 70 வயசு வரையும் அமல் செய்யறோம்னு வச்சுக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸின் படி என்னோட உம்மத்தோட அஜல் என்பது 60க்கும் 70க்கும் நடுபட்டது. அப்ப 70னே வச்சுக்கிறோம். எத்தனை வருஷ காலம்? ஒரு 63 வருஷ காலம் அமல் செய்யறோம். இப்ப அமலோட காலம் மிக சுருகியது, அமலோட காலம் மிக சுருகியது. ஆனால் அஜ்ரோட காலம், அல்லாஹ் அதுக்கு கூலி தர்றானே, அதோட காலம் எவ்வளவு பெருசு. இதுல நமக்கு ஒண்ணு தெரியுது, அல்லாஹ் அர்ஹமுர் ராஹிமீன். அல்லாஹ் அர்ஹமுர் ராஹிமீன். நம்மள்ட்ட வேலை வாங்குறதுன்னா அல்லாஹ்க்கு எந்த தேவையும் கிடையாது, அந்த அர்த்தத்துல இல்ல. நம்ம வேலை போட வேண்டிய உழைப்போட காலமாக அல்லாஹ் வச்சது ரொம்ப சுருக்கமானது. அதுக்கு கூலி தரன்னு சொல்லக்கூடிய காலம் மிக பெருசு. அதே போன்றுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்மைகளோட நமக்கு நன்மைகளை தரக்கூடிய விஷயத்துல அவன் அர்ஹமுர் ராஹிமீன் என்பது இன்னொரு விஷயத்திலையும் தெரியும். அல்லாஹ் ஒரு நன்மைக்கு எத்தனை கூலி தர்றான்? 10 வச்சுக்கிறோம். ஒரு நன்மைக்கு அஷ்ரு அம்சாலிஹா, 10 மடங்கு கூலி. ஆனா ஒரு பாவத்துக்கு அல்லாஹ் எவ்வளவு எழுதுறான்? من جاء بالسيئة من جاء بالحسنة فله 10 أمثالها ومن جاء بالسيئة فلا يجزى إلا مثلها. பாவத்தை நீங்க செஞ்சுட்டு வரீங்களா, அதுக்கு சமமா ஒரு பாவம் தான், பாவத்துக்கு ஒரு பாவம் தான் எழுதப்படும். ஆனா நன்மைக்கு 10 மடங்கு. இது ரமதான் வந்துட்டா அந்த 10 மடங்கு எத்தனை மடங்கா போகும்னு அல்லாஹ்க்கு தான் தெரியும். அஷ்ரு துல்ஹிஜ்ஜா வருது, 10 நாட்கள், துல்ஹிஜ்ஜாவோட 10 நாட்கள் வருது. இது ஒரு நன்மையோட காலமாக அல்லாஹ் வச்சிருக்கிறான். எங்கேயாவது அல்லாஹ் இது தீமைகளோட காலம்னு அல்லாஹ் வச்சானா? இங்கெல்லாம் செஞ்சா நீங்க தீமைகள் வந்து மல்டிப்ளை ஆகும். சில காலங்கள் இருக்குது. துல்ஹிஜ்ஜாவோட 10 நாட்களை பற்றி உலமாக்கள் சொல்லும் போது சொல்றாங்க, மற்ற நாட்கள்ல நீங்க பாவம் செய்யறதை விட இந்த நாட்கள் பாவம் செய்யறது மிக மோசமானது என்று சொல்றாங்க. ஆனா ரெட்டிப்பாகுங்கிறது இந்த நன்மைக்கு தான் சொல்றாங்க. இப்போ நன்மை ரெட்டிப்பாகிறதுக்கு அல்லாஹ் காலங்களை வைத்திருக்கிறான். இது எதை குறிக்குது? அல்லாஹ் அர்ஹமுர் ராஹிமீன். அல்லாஹ் அர்ஹமுர் ராஹிமீன். அல்லாஹ் கெஞ்சன் கிடையாது. நமக்கு நன்மைகளையும் கூலியையும் தர்றதில் அல்லாஹ் கெஞ்சப்படுவது கிடையாது. அல்லாஹ் தருவதற்கு தயாராக இருக்கிறான். அல்லாஹ் கூலிகளை ரெட்டிச்சுட்டு அல்லாஹ் நமக்கு தருகிறான். இதெல்லாம் எதை குறிக்குது? அல்லாஹ் அர்ஹமுர் ராஹிமீன். அதே போன்று அல்லாஹ் அர்ஹமுர் ராஹிமீன் என்று குறிக்கக்கூடியது என்று சொன்னால், நன்மைகளை அதோட வாய்ப்புகளை அல்லாஹ் அதிகரித்து வச்சு இருக்கிறான். நன்மைகள் செய்யறதுக்கு வாய்ப்புகளை அல்லாஹ் அதிகரிச்சு வச்சிருக்கிறான். பாவங்களோட வாய்ப்புகளை அல்லாஹ் குறைச்சு வச்சிருக்கிறான். லேசான ஒரு விஷயம் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குல்லு மஅரூஃபின் ஸதகா. ஒரு நல்ல காரியமும் சதகா.
அது நல்ல காரியம். உங்க ஊர்ல எதெல்லாம் நல்ல காரியம் கருதப்படுமோ, மார்க்கம் தடுக்காத, மார்க்கம் எதிர்க்காத, உங்க ஊர்ல இப்போ ஒருத்தவனுக்கு ஸ்கூல்ல போய் நீங்க சேர்த்து விடுறீங்க, அது நல்ல காரியம்னு கருதப்படுதா, அல்லாஹ் உங்களுக்கு கூலிய தருவான். ஒரு மரத்தை நடுவது நல்ல காரியமா, அல்லாஹ் கூலிய தருவான். அப்போ எந்த அளவுக்குன்னு சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அத்தபஸ்ஸுமு அலா வஜ்ஹி அகீக ஸதகா, உங்க சகோதரனோட முகத்துல புன்முறுவலாக சிரிப்பது சதகா. ரொம்ப லேசாக நன்மைகளோட விஷயத்தை அல்லாஹ் ரொம்ப லேசாக வச்சிருக்கிறான். ஆனா பாவங்களோட விஷயத்த அல்லாஹ் வரையறை போட்டுட்டான். இது பாவம், இது பாவம், இது பாவம். நன்மைக்கு அப்படி போட்டானா? இல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டல் படி எது எல்லாம் நன்மையோ அது எல்லாமே நன்மை. அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா? மரத்தை நடுவது நன்மை, ஸ்கூல்ல போய் சேர்த்து விடுவது நன்மை, பாடம் கற்பிப்பது நன்மை. அதே போன்று எல்லா விஷயத்துக்கும் சொன்னாங்களா? மதியம் உணவு கொடுப்பது நன்மை? இல்ல, எல்லாத்துக்கும் சொல்லல. பொதுவா சில நிபந்தனைகளை சொல்லிட்டு போனாங்க. இது எல்லாம் மக்களுக்கு நீங்க பயனளிக்கிறீங்களா, அது நன்மை, அது நன்மை. ஆனா பாவங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பட்டியலிட்டுட்டான். மக்களுக்கு தீங்களிக்காதீங்க, மக்களுக்கு இது பண்ணாதீங்க என்று அல்லாஹ் பாவங்களை பட்டியலிட்டுட்டான். இது எது குறிக்குது? அல்லாஹ் அர்ஹமுர் ராஹிமீன். அதே போன்று தான் அல்லாஹ் அர்ஹமுர் ராஹிமீன், மிக கருணையுடையவன் என்பது இன்னொரு விஷயம் குறிக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் கூறினார்கள், ஒரு மனிதன் ஒரு நல்ல அமலை செய்வதற்கு அவன் மனது எண்ணும் பொழுது அல்லாஹ் மலக்குமார்கள்ல சொல்றான், அவன் கூலி எழுதிருங்க. அந்த அமல் அவன் செஞ்சதுக்கு பிறகு செஞ்சதுக்கும் சேர்த்து கூலி எழுதுங்கன்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். ஆனா பாவம் செய்யக்கூடியவனுக்கு மனசுல எண்ணும் போது அல்லாஹ் சொல்றான், இருங்க, எழுதாதீங்க, அவன் செய்யற வரையும் பாருங்க, செஞ்சதுக்கு அப்புறம் எழுதுங்க. செஞ்சதுக்கு அப்புறமா அல்லாஹ் தயாராக இருக்கிறான் அதை மன்னிக்கிறதுக்கு. அல்லாஹ் தயாராக இருக்கிறான் அதை மன்னிக்கிறதுக்கு. அப்போ உள்ளத்தில் தோணும் பொழுதே அல்லாஹ் நன்மையை எழுதுவதற்கு தயாராக இருக்கிறான். உள்ளத்தில் பாவம் தோணும் பொழுது அல்லாஹ் அப்படி இருக்கிறானா? பாவத்தை எழுதுங்கன்னு அல்லாஹ் சொல்றானா? இப்போ ஒரு பாவத்தை செய்யணும்னு நமக்கு மனசு தோணுது, அல்லாஹ் பாவத்தை எழுதிட மாட்டான். ஆனால் உள்ளத்துல நமக்கு தோணுது ஒரு நன்மையை செய்யணும், அவருக்கு சாப்பாடு அளிக்கணும், காசே இல்லை நம்மள்கிட்ட, இல்ல கையில் நிறைய 2 பிரியாணி பாக்கெட் வச்சிருக்கிறோம், வச்சுக்கிட்டே நம்ம நினைக்கிறோம் அவர் கொடுத்தா நல்லா இருக்கும் என்று, நீயத்துக்கு அல்லாஹ் கூலி எழுதுவான். ஆனா கொடுங்க, அல்லாஹ் ரெட்டிப்பாக கூலியை தருவான். பாவத்துக்கு ரோட்ல போகும்போது இந்த ஆளை அடிக்கணும்னு தோணுது, அல்லாஹ் இது பண்ண மாட்டான். ஆனா உறுதியான எண்ணம் என்று ஒன்று இருக்குது, அட்டிச்சே தீர்வு. உறுதியான உறுதிப்பாடு உள்ளத்துல, உலமாக்கள் சொல்றாங்க, உறுதியான எண்ணத்தை உள்ளத்துல எடுத்துட்டா அல்லாஹ் அதுக்கு பாவத்தை எழுதுவான். அல்லாஹ் அதுக்கு பாவத்தை எழுதுவான். ஆனால் ஒருத்தவனுக்கு மனசுல தோணுது, பாவத்தை செஞ்சு பார்க்கலாமே, ஹராமுக்குள்ள போலாமா என்று தோணும் போது அல்லாஹ் பாவத்தை எழுதுறானா? இல்ல, அதுக்கு அல்லாஹ் பாவத்தை எழுதுறது இல்ல. இதுவும் எதை குறிக்குது என்று சொன்னால் அல்லாஹ் அர்ஹமுர் ராஹிமீன். இது எல்லாம் அல்லாஹ் அவனோட தரப்புல அர்ஹமுர் ராஹிமீனாக இருக்கிறான். அந்த அர்ஹமுர் ராஹிமீனுக்கு நம்ம எப்படி பதில் அளிக்கிறோம்? அந்த அர்ஹமுர் ராஹிமீனிடம் நம்ம எப்படி நடந்துக்கிறோம்? அவன் அர்ஹமுர் ராஹிமீனாக இருக்கிறான். அல்லாஹ் இன்னல்லாஹ லா யظ்லிமு மிஸ்கால தர்ரா, அல்லாஹ் ஒரு அணு அளவுக்கு கூட அநீதி அளிக்க மாட்டான். அல்லாஹ் சொன்ன வஅதல்லாஹ் லா யுக்லிஃபுல்லாஹுல் மீஆத், அல்லாஹ்வோட வாக்கு என்பது உண்மையானது, அதுல அல்லாஹ் மாறு செய்ய மாட்டான். அல்லாஹ் உண்மையானவன். ஆனா நாம் அல்லாஹ்விடம் எப்படி நடந்து கொள்கிறோம்? அந்த அமல்களை செய்யக்கூடிய விஷயத்துல அல்லாஹ்விடம் எப்படி நடந்து கொள்கிறோம்? அல்லாஹ் சொல்றான், உனக்கு ரெட்டிப்பாக தர்றேன், உனக்கு அப்படி தர்றேன், உனக்கு இப்படி தர்றேன். அல்லாஹ்வுக்கு இதுல எங்கேயும் தேவை இருக்குதா என்று கேட்டால் கிடையாது. அல்லாஹ்வுக்கு இதுல தேவை கிடையாது, நமக்கு தேவை இருக்குது. ஆனால் நம்ம இதுக்கெல்லாம் எப்படி பதில் அளிக்கிறோம் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு தௌஃபீகை செய்கிறான், அவனுக்கு அல்லாஹ் வாய்ப்பை கொடுக்கிறான் நல்ல அமலை செய்வதற்கு. அவன் நல்ல அமல்களை செய்து விடுகிறான் இந்த துனியாவில். அவனுக்கு என்ன கூலியங்க அல்லாஹ் வைத்திருக்கிறான்? அல்லாஹ் அவனுக்கு என்ன கூலியை வைத்திருக்கிறான்? முதலாவது, ஒரு மனிதன் நல்ல அமலை செய்து வாழும் பொழுது அவனுக்கு இந்த துனியாவும் சொர்க்கமாக இருக்கும், மறுமையிலும் அவனுக்கு சொர்க்கம் கிடைக்கும். துனியா சொர்க்கமாக இருக்கும் என்று சொன்னால் அப்படியே நல்ல கார்ல போவான், நல்ல சாப்பாடு சாப்பிடுவான், நல்ல லக்ஸுரியான வீட்டுல இருப்பான், இதெல்லாம் அர்த்தம். ஹயாத்தன் தய்யிபா, அழகான இனிமையான ஒரு வாழ்க்கை. இனிமையான வாழ்க்கை எப்போதுமே நம்ம என்ன பண்ணக்கூடாது, இனிமையான வாழ்க்கையை செல்வத்தோட நம்ம சேர்க்கவே கூடாது. இனிமையான வாழ்க்கை எங்கேயுமே செல்வத்தோட சேராது. சஹாபாக்கள் இனிமையான வாழ்க்கை தானே வாழ்ந்தாங்க. அபூ தர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு எங்க போய் வாழ்ந்தாங்க? மதீனா விட்டு வெளியில
ஏதோ ஒரு கிராமத்துல போய் வாழ்ந்தாங்க. அதே மாதிரி சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இனிமையான வாழ்க்கையை தானே வாழ்ந்தாங்க. ஆனா வயிற்றுல கல்லை கட்டிட்டு வாழ்ந்தாங்க. அப்ப இனிமையான வாழ்க்கை எங்கேயுமே செல்வத்தோட சேராது. செல்வத்தை வைத்து இனிமையான வாழ்க்கை தீர்மானிக்கப்படாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துன் நஹ்லோட 97வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், மன் அமில சாலிஹா, உங்களை யார் நல்ல அமல் சாலிஹான அமல் செய்கிறார்களோ. ஏற்கனவே பார்த்தோம், சாலிஹான அமல் என்று சொன்னால் 2 நிபந்தனைகள் இருக்கணும். என்னது? ஒன்னு இஹ்லாஸ், இன்னொன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை பின்பற்றி அந்த அமல் அவன் செஞ்சிருக்கணும். மன் அமில சாலிஹன் மின் ذكرٍ أو أنثى, அவன் ஆணாக இருக்கட்டும் சரி, பெண்ணாக இருக்கட்டும் சரி. இந்த மாதிரி அல்லாஹ் குர்ஆன்ல ஆணாக இருக்கட்டும் சரி, பெண்ணாக இருக்கட்டும் சரி, பெண்களையும் அல்லாஹ் சேர்த்து சொல்வதற்கு ஒரு காரணம் இருக்கு. ஜாஹிலியத்தோட காலத்துல பெண்களை வெறும் ஒரு பொருளா தான் பார்த்தாங்க. பெண்களை ஒரு பொருளா பார்த்தாங்க. எந்த அளவுக்கு பார்த்தாங்கன்னு சொன்னால், தஃப்சீரோட உலமாக்கள் எழுதுறாங்க, ஒருத்தவன் இறந்துட்டா எப்படி அவன் சொத்தை பங்கு வைக்கிறாங்க, பொண்டாட்டியும் பங்கு வைப்பாங்க அடுத்த தலைமுறைக்கு. சொந்த தாய பிள்ளைக்கு பங்கு வைக்க மாட்டாங்க, வேற ஒரு மனைவியை பங்கு வைப்பாங்க. அந்த அளவுக்கு மோசமாக இருந்தது ஜாஹிலியத்தோட காலம். அல்லாஹ் சொல்றான், ஆண்கள் அமல் செய்யட்டும், பெண்களும் அமல் செய்யட்டும், அல்லாஹ் கூலியை கொடுக்கிறேங்கிறான். அல்லாஹ் அவர்களை அடியார்களாக பார்த்தான், மனிதர்களாக அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு அந்தஸ்தை கொடுத்தான். அல்லாஹ் கூறுகிறான், மன் அமில சாலிஹன் மின் ذكرٍ أو أنثى, ஒரு நிபந்தனை, வஹுவ முஃமின், ஈமானோட நிலையில் அதை செஞ்சிருக்கும். ஒருத்தன் காஃபிரா இருக்கிறான், பாரி வழங்குறான், அவனுக்கு அல்லாஹ் கூலியை கொடுப்பானா? கிடையாது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டாங்க ஒரு மனிதரை பற்றி, அவன் ஜாஹிலியத்துல நல்ல கொடை வள்ளலாக இருந்தான். யா ரசூலல்லாஹ், இவனுக்கு சொர்க்கம் உண்டா, இவருக்கு சொர்க்கம் உண்டா? அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா ஆயிஷா, இன்னஹு லம் யகுல் யௌமன் அல்லாஹும்ம இக்ஃபிர் லி ரப், அல்லாஹும்ம இக்ஃபிர் லி, அவன் ஒரு நாளும் சொன்னதில்லை ஆயிஷாவே, யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னிச்சிரு என்று. அதாவது அல்லாஹ்வின் பக்கம் திரும்பிய ஒரு முஸ்லிமாக அவன் ஒரு நாளும் இருந்ததில்லை ஆயிஷாவே. அவனுக்கு எப்படி கூலி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப எவ்வளவு பெரிய நல்ல அமல் செய்யட்டும், ஈமான் இல்லை என்று சொன்னால் அந்த நல்ல அமல் ஏற்றுக்கொள்ளப்படாது. அல்லாஹ் சொல்றான், இப்படி நல்ல அமல் செய்யக்கூடிய ஆண்களாக இருக்கட்டும் சரி, பெண்களாக இருக்கட்டும் சரி, ஈமானோட நிலையில் அவர்கள் அதை செய்கிறார்கள் என்றால், ஃபலனுஹியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா, அவனுக்கு ஒரு சுகபோகமான ஒரு வாழ்க்கை அல்லாஹ் கொடுக்கிறான். தய்யிபான, அழகான, இனிமையான ஒரு வாழ்க்கை. இனிமையான வாழ்க்கை ஏற்கனவே சொன்னது மாதிரி செல்வத்தோடு அதை சேர்க்க கூடாது. அல்லாஹ் அவனோட ரிஸ்க் அவனுக்கு கொடுப்பான், அவனுக்கு வாழ்க்கையில போதுமான ஒரு வாழ்க்கையை கொடுப்பான். இதெல்லாம் யாருக்கு? நல்ல அமலை செஞ்சு, ஈமானோட நிலையில் நல்ல அமலை செஞ்சு. அல்லாஹ் அடுத்தது சொல்றான், இந்த உலகம் மட்டும் உங்களுக்கு இனிமையா இருக்காது, வலனஜ்ஸியன்னஹும் அஜ்ரஹும் பிஅஹ்ஸனி மா கானூ யஅமலூன், அவர்களுக்கு அல்லாஹ் கூலியை கொடுப்பான். எதை வைத்து? அவன் செஞ்சதிலே நல்ல அமல்களை வைத்து அல்லாஹ் அவனுக்கு கூலியை கொடுப்பான். அல்லாஹ் அவனுக்கு கூலியை கொடுப்பான். அல்லாஹ் இப்படி கணக்கு போட மாட்டான், உனக்கு இந்த நல்ல அமல் இருக்குது, இவ்வளவு மோசமான அமல் இருக்குது, எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தா உனக்கு இவ்வளவுதான் வருதுன்னு அல்லாஹ் சொல்ல மாட்டான். உனக்கு இருக்கிறதுலே நல்ல அமல்களை வச்சு அல்லாஹ் அவனை முடிவு பண்ணுவான். அல்லாஹ் அவனுக்கு முடிவு பண்ணுவான். வலனஜ்ஸியன்னஹும் அஜ்ரஹும் பிஅஹ்ஸனி மா கானூ யஅமலூன், இந்த துனியாவில் அவன் செய்யக்கூடிய நல்ல அமல்களை வைத்து அல்லாஹ் அவனுக்கு கூலியை கொடுப்பான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான். அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னொரு வசனத்தில் கூறுகிறான், இன்னல்லதீன ஆமனூ, யார் ஈமான் கொண்டு, வஅமிலுஸ் ஸாலிஹாத், நல்ல அமல்களை செய்கிறார்களோ, லஹும் ஜன்னாத்துன் தஜ்ரி மின் தஹ்திஹில் அன்ஹார், அவர்களுக்கு சொர்க்கம் உண்டு, அந்த சொர்க்கத்தில் நம்ம கீழாக நதிகள் ஓடும். வஸாலிகல் ஃபௌஸுல் கபீர், ஸாலிகல் ஃபௌஸுல் கபீர், அதுதான் மிகப்பெரிய வெற்றி என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறார். அன்பான சகோதரர்களே, ஒரு விஷயத்தை சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த துனியாவில் நமக்கு 2 விஷயத்துக்கு ஆப்ஷன் கொடுக்கப்பட்டா நம்ம 3வதா இப்ப ஒன்று யோசிப்போம். இப்போ இதை செய்யுங்க, செய்யாம இருங்க, இதை இப்படி செய்யுங்க அல்லது இப்படி செய்யுங்க என்று சொன்னால் ஒன்று கேட்போம், நான் செய்யாம இருக்கிறதுக்கு எதுவும் வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு கேட்கலாம். இந்த துனியால ஆகிரத்துன்னு வந்துட்டால் 2 வழிதான். ஒன்று சிராத்துன் இலல் ஜன்னா ஓ சிராத்துன் இல ஜஹன், சொர்க்கத்தோட ஒரு பாதை அல்லது நரகத்தோட பாதை. அல்லாஹ்ட்ட சொல்ல முடியாது, யா அல்லாஹ் நான் இப்படி ஓரமா உட்காந்துக்கிறேன், நான் இங்க இப்படி இருந்துக்கிறேன், அவங்களாம் சொர்க்கத்துக்கு போட்டோம், என் கணக்கை பார்த்தா நான் நரகத்துக்கு போற மாதிரி இருக்கிறேன், அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படி இருக்குது என் கணக்கு, நான் இப்படி வெளியே உட்காந்துக்கிறேன், சொர்க்கமே வேணாம் என்று சொல்லலாமா? இல்ல. ஒன்னு இலல் ஜன்னா ஓ இல ஜஹன்னம், இதுதான் 2த்துக்கு மத்தியில் ஒரு தீர்மானம் எடுக்கப்படும்.
ஆனால் அந்த நேரத்தில் நம்ம எதுக்குள்ள போக போகிறோம் என்பது இந்த 60 வருட காலம் முடிவு பண்ணும். அந்த நேரத்தில் அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுத்துட்டா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான், அஅதது லிஇபாதியஸ் ஸாலிஹீன், என்னோட சாலிஹான நல்லடியார்களுக்கு நான் தயாரிப்பு செய்து வைத்திருக்கிறேன். அல்லாஹ்க்கு எந்த தேவையும் இருக்குதாங்க? சிந்திச்சு பாருங்க. நம்மெல்லாம் அடியார்கள், நம்மெல்லாம் அடிமைகள். அல்லாஹ் இந்த அடிமைகளுக்கு இவ்வளோ தர்றேன் என்று சொல்றானே, அவனுக்கு எந்த தேவையும் இருக்குதா? அவனுக்கு ஒரு தேவையும் இல்லை. நம்ம இப்படிலாம் உட்காந்து இந்த சென்டருக்காகவும் இந்த மக்களுக்காகவும் இவ்வளோ உழைக்கிறோம். யாருக்காக? நமக்கு நாமே உழைத்துக் கொள்கிறோம், நம்மளோட கூலிக்கு உழைத்துக் கொள்கிறோம். அல்லாஹ் சொல்றான், நீ உழைங்க, உனக்கு நான் தர்றேன். அல்லாஹ் சொல்றான், மாலா ஐனுன் ரஅத், அந்த சொர்க்கத்தை எந்த கண்களும் பார்த்தது கிடையாது. வலா உதுனுன் சமிஅத், எந்த காதுகளும் அந்த சொர்க்கத்தை பற்றி கேட்டது இல்லை. வலா ஹதர அலா கல்பி பஷர், அல்லது ஒரு மனிதனோட உள்ளத்தில் தோன்றியதும் கிடையாது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, மா ஃபில் ஜன்னதி வ ஃபித் துன்யா, சொர்க்கத்தில் இருக்கக்கூடியதும் துன்யாவில் இருக்கக்கூடியதும் ஒப்பிட்டு பார்த்தால் வெறும் பெயர்கள் மட்டும்தான் சேமா இருக்கும். அங்கே ஆப்பிளா, இங்கே ஆப்பிள் தான், பேர் தான் இதா இருக்கும். ஆனா இந்த ஆப்பிளை போன்ற அந்த ஆப்பிள் இருக்காது, இந்த கனிகளை போன்ற அந்த கனிகள் இருக்காது, இந்த பெண்களை போன்ற அந்த பெண்கள் இருக்க மாட்டார்கள், இந்த இந்த மரங்களை போன்றும் இந்த நதிகளை போன்றும் அந்த நதிகள் இருக்காது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்தில் ஒரு நதியை ஓட வைப்பான். அந்த நதி எதுவாக இருக்கும்? மதுவினால் ஒரு நதி ஓடும். நம்ம நினைக்க கூட இந்த டாஸ்மாக்ல ஓடுற மது உண்டு, அங்க உள்ள மது அல்லாஹ் சுத்தமானதாக வைத்திருப்பான். அஸலின் முஸஃபா, சுத்தமான தேனை அல்லாஹ் வைத்திருப்பான். அப்போ அந்த சொர்க்கத்தை எந்த கண்களும் பார்த்தது கிடையாது, எந்த காதுகளும் கேட்டது கிடையாது. வலா ஹதர அலா கல்பி பஷர், இதை சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபக்ரஉ இன் ஷி'தும், உங்களுக்கு வேணும்னா இந்த வசனத்தை ஓதி பாருங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், சூரத்து சஜ்தாவில் அல்லாஹ் கூறுகிறான், ஃபலா தஅலமு நஃப்ஸும் மா உக்ஃபிய லஹும் மின் குர்ரத்தி அயுன். அல்லாஹ் நல்ல அடியார்களோட கூலிகளை பற்றி சொல்லும் போது அல்லாஹ் சொல்றான், அவர்களுக்கு தெரியாது, அவர்களுக்காக அல்லாஹ் எந்த ஒரு கண்குளிர்ச்சியை அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறான் என்பது, எந்த கண்குளிர்ச்சியை அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறான் என்பது அவங்களுக்கு தெரியாது. இந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்கிறேன். நிரந்தரம் என்பது இந்த துன்யால ஒரு பயம் தரக்கூடிய ஒரு விஷயம். நிரந்தரம் என்பது இந்த துன்யாவில் ஒரு பயம் தரக்கூடிய விஷயம்தான். அது உணரக்கூடியவர்கள் உணர்வார்கள். இப்போ நம்ம 300 வருஷத்துக்கு வாழ போறோம் என்று சொன்னா பயமா இருக்கும். நம்ம பிள்ளைங்கெல்லாம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி மௌத்தா போயிடுவாங்க, எல்லாரும் மௌத்தா போயிடுவாங்க. 300 வருஷம் வாழ போறோம்னு ஒருத்தவன்ட்ட சொன்னா வாழணும் என்று ஆசைப்படக்கூடியவனே வெறுப்பான். நிரந்தரம் என்பது இந்த துன்யாவில் வெறுப்புக்குரியது. அப்போ ஒரு கேள்வி வரும், மறுமையில எப்படி நிரந்தரமா இருக்கும்? மறுமையில எப்படி நிரந்தரமா இருக்கும்? நிரந்தரமா இருக்கணும். ஒரே வயசுல இருப்போம், 33 வயசு என்று சில ரிவாயத்துகள் வருது. எப்படி இருப்போம்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்தை உலகம் மாதிரி அல்லாஹ் படைக்கல. சொர்க்கத்தில் ஒரு கனியை இப்ப சாப்பிட்டோமா, அடுத்த கனியை அதே கனியை சாப்பிடுறோமா, வேற டேஸ்ட்டை கொடுக்கும், வேற ஒரு அனுபவத்தை கொடுக்கும். சொர்க்கத்தில் ஒவ்வொரு நாளும் அனுபவங்கள் புதுப்பித்துக் கொண்டே இருக்கும். இந்த அளவுக்குன்னு சொன்னா மனிதர்கள் எல்லாம் கடை வீதிக்கு போவாங்க வெள்ளிக்கிழமை. யாரை சந்திக்கிறதுக்கு? அல்லாஹ்வை சந்திப்பதற்கு. அது ஒரு அழகான ஒரு ஹதீஸ். அல்லாஹ் மறுமை நாள்ல சொர்க்கத்துல ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கிறேன். அல்லாஹ் சொர்க்கத்துல எல்லோரையும் நுழைவிச்சிருவான். சொர்க்கவாதிகள் எல்லாம் சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க, நரகவாதிகள் எல்லாம் நரகத்துக்கு போயிடுவாங்க. அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். சொர்க்கவாதிகள் சொர்க்கத்துக்கு போனதுக்கு பிறகு யுனாதி முனாதின், ஒரு அழைப்பாளர் அழைப்பார், சொல்வார், இன்ன ரப்பக்கும் தபாரக வ தஆலா யஸ்தஜீருக்கும், உங்களோட ரப்பு உங்களை அழைக்கிறார். யாரு? அல்லாஹ் நம்மளை எல்லாம் அழைப்பான். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நம்மளை எல்லாம் அழைச்சிட்டு அல்லாஹ் சொல்லுவான், அழைக்கிறான் வாருங்கள் என்று சொல்லப்படும். எல்லாரும் போவாங்க, ஒரு இடத்துல எல்லாரும் ஒன்று சேருவாங்க. சொல்லிட்டு அல்லாஹ் இப்ப கேட்பான், ஹல் ரதீத்தும், அல்லாஹ் நம்மளை பார்த்து கேட்பான், பொருந்தி கொண்டீர்களா? பொருத்தமா? நல்லா இருக்காதா சொர்க்கம்? இப்போ ஒரு விருந்தாளியை நம்ம கூப்பிட்டுட்டு எல்லாம் கொடுத்து நம்ம என்ன கேட்போம்? வலில்லாஹில் மஸலுல் அஅலா, அல்லாஹ் எதையோடும் ஒப்பிடக்கூடாது, ஒரு புரிந்துணர்வுக்கு சொல்றேன். அப்ப அல்லாஹ் கேட்பான், பொருத்தமா? பொருந்தி கொண்டீர்களா? சொர்க்கம் நல்லா இருக்குதா? அப்ப மனிதர்கள் கேட்பார்கள், யா அல்லாஹ், நீ என் பாவத்தை எல்லாம் மன்னிச்சிட்டா, எங்க நன்மைக்கு எங்களுக்கு கூலியை தந்துட்டா, இந்த சொர்க்கத்தையே தந்துட்டா, பொருந்தாம எப்படியா அல்லாஹ் இருப்போம்? பொருந்திக்கிட்டோம். அல்லாஹ் கேட்பான், வேற எதுவும் வேணுமான்னு அல்லாஹ் கேட்பான்.
வேற எதுவும் வேணுமா? அல்லாஹ் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது, நன்மைக்குரிய கூலி கிடைத்து விட்டது, சொர்க்கத்துக்குள்ள வந்துட்டோம், இதுக்கப்புறம் எது வேணுமான்னு கேட்கிறியா அல்லாஹ்? இது விட மேல எது இருக்க முடியும் யா அல்லாஹ்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபயக்ஷிஃபு அன் வஜ்ஹில் ஹிஜாப் அவ் கமா قال عليه الصلاه والسلام. அல்லாஹ் அவனோட முகத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த திரையை அல்லாஹ் அகற்றுவான். அல்லாஹ்வை நம் அனைவரும் சந்திப்போம். அல்லாஹ்வை நம் அனைவரும் சந்திப்போம். அந்த சந்திப்புக்கு பிறகு அல்லாஹ்வை சந்தித்து விட்டு நம்ம எல்லாம் வீடு திரும்புவோமே. நமக்கு சொர்க்கத்துல ஒரு வீடு இருக்கும், நமக்கு சொர்க்கத்துல ஒரு வீடு இருக்கும். அந்த வீட்டின் பக்கம் நம்ம திரும்புவோமே. திரும்பி வீட்டுக்கு போனோனையும் கணவன் மனைவியை பார்த்து சொல்லுவாங்க, ரொம்ப அழகா இருக்கிறீங்களே, அழகு கூடி இருக்குது. அப்போ சொர்க்கம் என்பது மாறிக்கொண்டே இருக்கும், அழகு கூடிக்கொண்டே இருக்கும். ஆனால் அது இந்த புத்தினால் சிந்திக்க முடியாது. இந்த புத்தினால் அது இன்னைக்கு சிந்திக்க முடியாது. அதே தான் அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வலா خطر على قلب بشر. அதே போன்று சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்தை ஒரே ஒரு படித்தரமாக அல்லாஹ் வைக்கவில்லை, பல சொர்க்கங்களாக அல்லாஹ் வைத்திருக்கிறார். ஒரு ஹதீஸை சொல்லி முடிச்சு கொள்ளலாம். ஒரு முறை ஒரு சஹாபி அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க தாயிட்ட வந்து சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களை எல்லாம் போருக்கு கூப்பிட்டு இருக்கிறாங்க, நாங்க போருக்கு போகணும். நல்ல அமல்ல எந்த அளவுக்கு ஆர்வமாக இருந்தார்கள் சஹாபாக்கள், போருக்கு போகணும் என்று தாயிட்ட சொல்றாங்க. அப்ப தாய் சொல்றாங்க, மகனே என்னை விட்டுட்டு போறீங்களா, என்னோட இருங்கள என்று சொல்றாங்க. அப்போ அந்த சஹாபி சொல்றாங்க, இல்ல தாயே, இது நபியோட அழைப்பு, போரின் பக்கம் அழைப்பு, நாங்க போயே ஆகணும் என்று சொல்லி, அப்ப தாய் என்ன பண்றாங்க, மகனுக்கு கவசத்தை அணிய வைக்கிறாங்க, அந்த போருக்குள்ள தயாரிப்பெல்லாம் செஞ்சு அனுப்பி வைக்கிறாங்க. அனுப்பி வச்சுட்டு சொல்றாங்க, மகனை நல்லபடியா போயிட்டு வாங்கன்னு வீட்டுல அனுப்பி வைக்கிறாங்க. இது வெறும் ஒரு வியாபார பயணம் கிடையாது, உசுரோட பயணம். ஒண்ணு உயிர் இருக்கும், இல்ல உயிர் போகும். அப்படிப்பட்ட ஒரு பயணத்துக்கு அனுப்பி வைக்கிறான். அந்த சஹாபி போருக்கு போறான். போருக்கு போயிட்டு போராடுறாங்க. அந்த போர்ல போராடிட்டு படை திரும்புது. இப்போ படை திரும்புது. இந்த தாய் இப்போ மதீனால என்ன பண்ணுவாங்கன்னா, மக்கள் மதீனாவோட எல்லையில நின்றுட்டு படை வீரர்கள்லாம் வரவேற்பாங்க. அப்படி வரவேற்கும் பொழுது இந்த தாயோட கவலை, என் மகன் எங்க? தேடுறாங்க, அந்த படையில மகனை காணோம். எல்லாத்தையும் கேட்கலாம், என் மகனை தெரியுமா உங்களுக்கு, மகன் எங்க, என் மகன் எங்க என்று சொல்லி அந்த தாய் தனியாக தேடுகிறார். அப்போ யோசிச்சு பாருங்களேன், அந்த மகனுக்கு எப்படியும் ஒரு 20 வயசு மேலதான் இருக்கும். இப்ப தாய்க்கு என்ன வயசு இருக்கும்? அப்போ அந்த தாய் தேடுறாங்க. ஒருத்தரை பிடிச்சு கேட்கிறாங்க, என்னோட மகன் பாத்தீங்களா அப்படின்னு. உங்க மகன் யாரு? இன்னார்தான் என் மகன். இது உங்க மகனா அப்படின்னு கேட்கிறாங்க. ஆமா, அவர் போர்ல கொல்லப்பட்டுட்டாரு. என்ன சொல்றாங்க? அவர் போர்ல கொல்லப்பட்டுட்டாரு. அப்ப கேக்குறாங்க, அவர் ஷஹீதா மரணிச்சாரா அப்படின்ட்டு. அவர் ஷஹீதா அப்படின்னு கேட்கிறாங்க. அது எங்களுக்கு தெரியல அப்படிங்கிறாங்க சஹாபி. அது எங்களுக்கு தெரியல அப்படின்னு. அப்போ இந்த பெண்மணிக்கு மனசு நிம்மதியாகவில்லை. ஓடுறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட போய் கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், என்னோட மகன் எங்க? என்னோட மகன் ஷஹீதா. இது ஏன் அவங்க கேட்டாங்கன்னு சொன்னா, அவங்க மகனை போர்ல தவறுதலாக, சில ரிவாயத்துல வருது, தவறுதலாக ஒரு முஸ்லிமோட அம்பு கொன்று விட்டது. ஒரு முஸ்லிமோட அம்பு கொன்று விட்டது. அப்போ அங்க முஸ்லிம்கள் என்ன நினைச்சாங்க, காஃபிர் கொண்டாதானே ஷஹீது, முஸ்லிம்களோட வாளின் படிதானே கொல்லப்பட்டார், ஆனா ஷஹீதான எங்களுக்கு தெரியல, ஆனா கொல்லப்பட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த பெண்மணியை பார்த்துட்டு சொன்னாங்க, உங்க மகன் எங்க இருக்கிறான் தெரியுமா? ஃபிர்தௌஸில் இருக்கிறான். வ இன்னஹா ஜினான், அது ஒரு சொர்க்கம் அல்ல, பல சொர்க்கம் என்று சொன்னாங்க. வல் ஃபிர்தௌஸு அவ்ஸதுஹா, ஃபிர்தௌஸ் என்பது அதில் நடுபற்றது. நடு என்று சொன்னால் நம்ம என்ன நினைக்க கூடாது, உயர்ந்தது கிடையாது என்று சொல்லி. நடு அவ்ஸத்துக்கு உலமாக்கள் விளக்கம் சொல்லும் போது அஃதலுஹா என்று சொல்றாங்க. ஃபிர்தௌஸ் தான் இருக்கக்கூடியதிலே சிறந்த சொர்க்கம், அதனால கவலைப்படாதீங்க. ஏன்னா அந்த பெண்மணி அதுக்கு முன்னாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், என் மகன் மட்டும் சொர்க்கத்துக்கு போயிருந்தா நான் அப்படியே போயிடுறேன், நிம்மதியா போயிடுறேன், மனசு நிம்மதியா இருக்கும், போயிடுறேன். ஆனா என் மகன் மட்டும் சொர்க்கத்துக்கு போலன்னு சொன்னா நான் துஆவுல அல்லாஹ்விடம் போராடுவேன், அல்லாஹ்விடம் துஆவில் நான் போராடுவேன். அப்பதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்க மகன் ஃபிர்தௌஸ்ல இருக்கிறான், சொர்க்கத்திலே மிக உயர்ந்த சொர்க்கம். அந்த ஃபிர்தௌஸை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதா சஅல்துமுல்லாஹல் ஜன்னத ஃபஸ்அலுல் ஃபிர்தௌஸ் அவ் கமா قال عليه الصلاه والسلام. நீங்க அல்லாஹ்விடம் சொர்க்கத்தை கேட்டால் எதை கேளுங்க?
ஃபிர்தௌஸை கேளுங்கன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டினார்கள். அதனால் நம்ம எல்லாம் நல்ல அமல் செய்கிறோம், இதோடு முடிச்சுக்கிறோம். நம்ம எல்லாம் நல்ல அமல்களை செய்கிறோம். அல்லாஹ் இந்த நல்ல அமல்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காபாவை கட்டி எழுப்பினதுக்கு பிறகு என்ன சொன்னாங்க? ரப்பனா தகப்பல் மின்னா, அல்லாஹ் எங்களிடமிருந்து ஏற்றுக்கொள். ஏன்னா நாளைக்கு பெரிய கை சேதம் என்பது உலகத்துல எல்லா அமலையும் செஞ்சுட்டு நாளைக்கு மறுமை நாள்ல கூலிகளோ தட்டுல கூலி இல்லை என்று பார்த்தால் மிகப்பெரிய கை சேதம். அப்படிப்பட்ட நிலை அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். நம்ம அனைவரோட அமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாம் செய்யக்கூடிய வெளிப்படையான அமல்கள், மறைவான அமல்கள், இது எல்லாம் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்குரிய கூலியை அல்லாஹ் மறுமை நாளில் தருவான். அந்த கூலியை பெறக்கூடியவர்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஆக்கி நாளை மறுமையில் சொர்க்கத்தில் சஹாபாக்களோடும், நபிமார்களோடும், ஷுஹதாக்களோடும், சாலிஹீன்களோடும் அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்து வைக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தவனாக முடித்துக் கொள்கிறேன். ஜஸாக்குமுல்லாஹு கைரா வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.